ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதவும் அம்மாவும் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரியில் வாங்கக்கூடிய ரோல் கேக் இது எப்படி வீட்டிலே பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையோட எல்லோவையும் ஒயிட்டையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒயிட் மட்டும் நம்ம பீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓரளவுக்கு பீட் ஆனவுடனே இதில் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறேன். இது வந்து 100 கிராம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டையோட எல்லோ கரு வந்து நல்லா ஸ்டிக் பீக் வர அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம கீழே கவுத்து பார்த்தாக்கா கொஞ்சம் கூட கீழே சிந்தாத அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு பீட் ஆனால் தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கேக். இப்போ வந்து நான் எல்லோவை வந்து பீட் பண்ண போகிறேன். இதை ஓரளவுக்கு பீட் ஆன உடனே இது கூட 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா 1 கப் மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு பால். இந்த மைதா மாவையும் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்க்குறப்ப ரொம்ப பீட் பண்ணாக்கா கேக் வந்து ஹார்ட் ஆகிடும். அதனால் ஒயர் விஸ்க் அப்படி இல்லைனா ஸ்பேட்சில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வெள்ளைக்கரு முட்டையை பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நான் ஒயிட் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒயிட்டோட ஏர் பபிள்ஸ்லாம் வந்து வெளியே போயிடும். அப்போ நம்ம கேக் வந்து சாஃப்டாக இருக்காது. அதனால் நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்ந்து வர அளவுக்கு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, நம்ம இட்லி மாவுலாம் எடுத்தால் இப்படி வரியாக வரும்ல, அந்த மாதிரி வரணும். அப்புறமா இது பேக் பண்ண நான் வந்து ஒரு ரெக்டாங்குலர் டின் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து 2 தடவை இந்த மாதிரி தட்டிக்கிறேன். இப்போ உள்ளே ஏர் லாக் ஏதாவது இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு அவனில் 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டு வச்சுருக்கேன். இந்த கேக் டின்னை அதுக்குள்ளே வச்சுட்டேன். 20 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெளியே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி டூத் ஸ்டிக்கால் குத்தி பார்க்குறப்ப ஒட்டாமல் வரும். இப்போ இது கொஞ்சம் நேரம் போல் ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறி வந்துடுச்சு. கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் இதை ரோல் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கிங் ஷீட்டை போட்டு வச்சுருக்கேன். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கு பின்பக்கமாக போட்டு மேலே இருக்கிற பேக்கிங் ஷீட்டை எடுத்துடுறேன். இப்போ இதை நான் ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நேராக திருப்பி இருக்கேன். இது கூட நம்ம ஜாம் சேர்க்கணும். நான் ஜாமுக்கு பதில் ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் எடுத்திருக்கேன். இது டேஸ்ட் ஒன்றுமே நல்லாயிருக்கும். இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை நம்ம ரோல் பண்ணணும். ஒரு கார்னர்லேருந்து இந்த ஷீட்டை வந்து வெளியே இழுத்துட்டு மெதுவாக ரோல் பண்ணணும். கேக் வந்து உடையாத அளவுக்கு பார்த்து மெதுவாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷீட்டை வந்து அந்த கேக் மேலேயே சுற்றிடலாம். இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே ரோல் பண்ணிட்டேன். இந்த கார்னரை வந்து ஒரு செலோ டேப் வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இந்த 2 கார்னரையும் இந்த மாதிரி மடக்கி விட்டு செலோ டேப்பாலே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது வந்து 1 மணி நேரம் அப்படியே நம்ம செட் ஆக விட்டுடலாம். அப்போ தான் நம்ம ரோல் வந்து நம்ம பிரிக்கிறப்ப பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த செலோ டேப்லாம் பிரிச்சுட்டு நம்ம இந்த பேக்கிங் ஷீட்டை வந்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கேக் ரெடியாக இருக்குது. இப்போ நான் இதை பீஸ் போட்டு காட்டுறேன்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம பேக்கரியில் வாங்குகிற மாதிரி அழகாக இருக்குது. சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அடிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.